ஏங்க சொல் தம்பி, எப்படிங்க நீங்க பார்க்கிங் பாஸ் பண்ணீங்க? என்னால நம்பவே முடியல இது வரைக்கும். அப்படியா? 2 மணி வரைக்கும் தூங்காம வந்து வாழ்க்கைய பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம். கடைசியா காலைல போய் பார்க்கிங் வாழ்க்கைய பாஸ் பத்தி பண்ணிட்டீங்க. யோசிக்கல. அது என்னன்னா, அடுத்த ஸ்டெப் என்ன பண்றது, இது இன்ஸ்டாகிராம்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போறது, வாழ்க்கையில எப்படி முன்னேறது, எப்படி இந்த துபாயில இருந்து பில்டிங் எல்லாம் வாங்குறதுன்னு பேசினே இருந்தோம். 10 மணி 2 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்து, ஐயோ 4 மணிக்கு எழுந்திருக்கணும், பார்க்கிங் இருக்குன்னு சொல்லிட்டு 4 மணிக்கு எழுந்து பார்க்கிங் போயிட்டு அன்னைக்கு பார்க்கிங்கே கிளியர் பண்ணிட்டேன். அதுல என்னன்னா, இந்த ஒரு எக்ஸாம் போட சொல்லுவாங்க, சின்ன ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்குங்க. நான் பார்க்கிங்ல என்ன பண்ணேன், பார்க்கிங் போறதுக்கு முன்னாடி சீக்கிரமா போயிட்டேன்னா ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க ஓட்டி பார்க்கறதுக்கு. அது மாதிரி ஓட்டி பார்த்தேன், அதுல பார்த்தா ஃபெயில் ஆயிட்டேன் திரும்ப. அப்புறம் இன்னொரு சான்ஸ் கொடுத்தாங்க, அதுல ஓட்டுனா பார்த்தா பாஸ் ஆயிட்டேன். அப்புறம் தான் போய் பார்க்கிங்ல பாஸ் பண்ணேன். அன்னைக்கு நான் பட்டிமன்றத்துக்கு போனேன்ல, அப்போ வந்து நான் பட்டிமன்றம் பேசிட்டு வெளில வந்தப்போ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அந்த நாள் உங்களுடைய நாளா இருந்ததுன்னா அது எங்க இருந்தாலும் உங்களை அடிச்சு தூக்கிட்டு போயிடும், நீங்க எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நீங்க நான் பட்டிமன்றத்துக்கு போனப்ப வேஷ்டி சட்டையே கிடையாது, திடீர்னு சொன்னாங்க. ஆனா பார்த்தா லக்கிலி என்கிட்ட வேஷ்டி சட்டை இருந்தது. குழந்தைங்களோட வளர்ச்சியில பெரும் பங்கு ஆட்டுறது லேடிஸ்ன்னு சொல்லி தான் நான் பிராக்டிஸ் பண்ணிருந்தேன். லாஸ்ட் நேரத்துல பார்த்தா என்ன ஜென்ஸ்னு மாத்தி விட்டாங்க. ஏன்னா அவங்க அன்னபாரதி வந்ததுனால அவங்க லேடிஸ் சைடு பேசுவாங்க, நீங்க இவங்க சைடு பேசுங்கன்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி வந்து நான் வந்து ஜென் சைடு பேசினேன். அதுவே நிறைய பேருக்கு பிடிச்சிச்சு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி அந்த நாள் நம்மளுடைய நாளா இருந்ததுன்னா நம்ம எல்லா விஷயத்தையுமே அடிச்சு தூக்கிட்டு போயிடுறோம். முடியாத காரியத்தை கூட நம்ம பண்ணிடுறோம். ஏன்னா அன்னைக்கு முடியணும்னு இருக்குது. ஊர்ல சொல்லுவாங்க, எண்ணெய் ஊத்தி உண்டா கூட ஒட்டுறதா ஒட்டுன்னுவாங்க. அதுதான் அன்னைக்கு நம்மளுக்கு வரணும்னு இருந்தா அது வந்துடும். பார்க்கிங் பாஸ் பண்ணணும் நான் கடைசி வரைக்கும் நினைக்கல. ஆனா அன்னைக்கு பார்த்தா பார்க்கிங் பாஸ் பண்ணிட்டேன். தூங்குனது 2 மணிக்கு, 4 மணிக்கு ஏந்து போய் பார்க்கிங் வந்து கிளியர் பண்ணிட்டு வந்தேன், ஆங்கிள் பார்க்கிங். அதுதான் வந்து அன்னைக்கு பார்த்தனா எனக்கு முன்னாடி போன அம்மாவும் ஃபெயில், எனக்கு பின்னாடி வந்து அம்மாவும் ஃபெயில் ஆயிட்டாங்க, நான் மட்டும் பாஸ் ஆயிட்டேன். எப்படி நினைச்சது, எப்பவுமே எல்லாரும் பாஸ் பண்ணுவாங்க, நீங்க ஃபெயில் ஆயிட்டு வருவீங்க. அதுதான் சொல்றேன். எதுக்குன்னா இது வந்து எப்படின்னா, அந்த நாள் நம்மளுடைய நாளா இருந்ததுன்னா நம்மளுக்கு நடக்கிற நல்ல விஷயம் கண்டிப்பா நம்மளுக்கு நடந்தே தீரும்ன்றது இருக்குது போல. அதே மாதிரிதான் நம்ம நினைச்சிட்டு போவோம். அரியர் எக்ஸாம் எழுதுறப்ப நான் என்ன பண்ணேன், காலைல ஒரு எக்ஸாம், சாயந்தரம் ஒரு எக்ஸாம், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அரியர் எக்ஸாம். நான் போய் எழுதினு இருக்கிறேன். எங்க ப்ரொஃபசர் வந்து பார்த்தாரு, எல்லாரும் போயிட்டாரு, நம்ம மட்டும் தான் எழுதினு இருந்தேன். என்ன எக்ஸாம், அரியர் எக்ஸாமுக்கு என்னதான் எழுதுறேன், நீ காட்டு பாப்புன்னாரு. நம்ம மட்டும் எழுதுற இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல என்ன எழுத முடியும், ஃபுல்லா வந்து இதுவாதான் ஒரு சம்மு மாதிரி. பார்த்தா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கிளியர் பண்ணிட்டேன் நான். எதுக்குன்னா அதை நம்ம கிளியர் பண்ணணும்னு ஒரு இது இருந்ததுனால நம்ம கிளியர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அரியரே வைக்காம படிச்சு வந்துட்டோம். அதனால நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம கிட்ட இருந்து முதல் ஸ்டெப் இருக்கணும். நான் அன்னைக்கு 2 மணிக்கு தான் தூங்கினேன், ஐயோ போவேனா தூங்கிடுன்னு சொன்னாங்க எங்க ஒய்ஃப். நான் தூங்கி இருந்தேன்னா இன்னும் ஒரு 5 அட்டெம்ப்ட் போயிருப்பேன் நானு. எது ஆங்கிள் பார்க்கிங்க்கு. எனக்கு தெரியாதுங்க இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்குன்னு. அதுக்குதான் சொல்றேன். அதனால வந்து யாருமே உங்களுடைய வாழ்க்கையில ஐயோ இன்னைக்கு வந்து லேட் ஆயிடுச்சு, இது போனா நடக்குமானாக நீங்க முதல்ல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணீங்கன்னா அந்த விஷயம் நடக்கும் கண்டிப்பா. ஓகே மக்களே.